ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம ரெசின் ஆர்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த ரெசின் கூடயே வந்து அதுக்கு ஹார்ட்னர் வரும். இது ரெண்டுமே வந்து 2:1, ரெசின் 2 பார்ட்டும் ஹார்ட்னர் வந்து 1 பார்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பார்த்து நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ண பார்த்து இந்த பபிள்ஸ்னால் இல்லாமல் நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரான அவுட்புட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஈகராக வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிட்டை எங்கே வாங்கணும்னு சொல்கிறேன். இது வந்து மீஷோவில் கிடைக்குது. இந்த ஃபுல் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னா, நம்மளுக்கு ஒரு மோல்டு, அதுக்கப்புறம் இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னரு, அதுக்கப்புறம் 5 கீ செயினு, அப்புறம் வந்து கிளிட்டரு கலர்ஸு, அப்புறம் 3 கலர் பிங்க்கு, கோல்டு அண்ட் சில்வர். இது எல்லாமே இந்த கிட்டில் இருக்குது. இந்த கிட் வந்து ஒரு 250 ருபீஸ் தான் வருது. ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஏபிசிடி மோல்டும், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மோல்டு, ப்ளஸ் ஒரு 100 கீ செயின் தனியாகவே வந்து ஆர்டர் பண்ணேன். அதனால் இதோட காஸ்ட் வந்து ஒரு 550 கிட்ட வந்துச்சு. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கான். இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. மாணவர்களோட பேரோட முதல் எழுத்து வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதை வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதாவது அவங்களோட வீக்லி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இதன் மூலியம் மாணவர்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் இதை வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் டூலாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் நிறையா வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம வந்து கீ செயின் மட்டும் கிடையாது, சில கம்மல் மாதிரியோ இல்லைனா ஃபோட்டோ வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரியோ இந்த மாதிரி விஷயமும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ண முடியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாணவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.